கரூர் கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும் போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்னர் தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார்கள். சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்படுகின்ற பல்வேறு கேள்விகள், சந்தேகங்களுக்கு அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். அவர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் போன்றோர் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகும் ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்த நிலையில் உள்ளது. மக்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட தங்களின் தோல்வியை விரைவாக மறைத்து இந்த விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு அது பணியை தொடங்கிய நிலையில் அரசின் பேச்சாளர் என்ற வகையில் கூட ஒரு செயலாளர் இது போன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த குழுவின் கருத்துக்களை பாதிக்கும் வகையிலும் நீதியிலான அவமதிப்பாகவும் கருதப்பட வேண்டியதல்லவா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸ்டாலின் அரசுக்கு எந்த விதமான நெறிமுறைகளும் ஒழுக்கமும் இல்லை. அவர்களுக்கு முக்கியமானது இந்த 41 அப்பாவி மக்கள் உயிரிழந்த இந்த கொடூர சம்பவத்துக்கான பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதுதான். மேலும் உண்மை சம்பவத்தை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றி இருப்பது மக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.